ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் செப்டம்பர் 3 இன்னைக்கான ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வெரி இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி தான் ப்ரோ. அதை வாங்க இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கார்த்திக் கூட ஒரு பையன் உட்காந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா தீபா மாதிரி இருக்கிற கீதா வந்து பார்த்துருவாங்க. அப்போ உடனே அந்த பையன் வந்து கார்த்திகிட்ட சொல்லுவாங்க, கார்த்தி அந்த பொண்ணை பாரு, அந்த பொண்ணு வந்து கம்பி மாதிரி ஏதோ கையில் வந்து கட்டியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் பார்த்தீங்கன்னா உடனே அந்த பொண்ணை திரும்பி பார்ப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வேலை பார்க்குற சில பேர் வந்து அந்த பொண்ணை வந்து மறைச்சிக்கிடுவாங்க. அப்போ உடனே கார்த்தி வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு சொல்லுவாங்க, அந்த பொண்ணு வந்து கையில் மாட்டிருக்கு வந்து விலங்கு, அது ஏதோ தப்பு பண்ணியிருக்கு, அதனால தான் போலீஸ் வந்து விலங்கு மாட்டிருக்காங்க அப்படின்னு அந்த பையன் கிட்ட வந்து சொல்லுவாங்க. அந்த கீதாங்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வந்து ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கார்த்தி பார்த்தீங்கன்னா அந்த கீதாங்கிற பொண்ணு வந்து இன்னும் பார்க்காம இருப்பாங்க. அப்போ உடனே அந்த பையன் வந்து கார்த்திகிட்ட வந்து சொல்லுவாங்க, கார்த்தி அந்த அக்காவை பாரு, அந்த அக்கா வந்து எவ்வளோ ஐட்டம் வச்சு சாப்பாடு வந்து வெட்டுன்னு வெட்டுறாங்க பாரு, என்ன முருகா இதெல்லாம் கெட்ட பழக்கம், அடுத்தவங்க தட்டை நீ எதுக்கு பார்க்குற, உன்னோட தட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் சாப்பிடு அப்படின்னு கார்த்திக் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீதா வந்து அந்த சாப்பாடு வந்து ஃபுல் கட்டுவாங்க. அப்போ உடனே போலீஸ் வந்து கேட்பாங்க, இந்த சாப்பாடு போதுமா இல்லை வேணுமா அப்படின்னு. அதுக்கு உடனே கீதா வந்து சொல்லுவாங்க, இருந்தாலும் வயத்தில் வந்து லைட்டாக இடம் இருக்குது, எனக்கு என்னமோ அந்த சாப்பாடு வந்து போதும், இந்த பில்லை வந்து இவங்கள்ட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கீதா பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல்லேருந்து சாப்பிட்டுட்டு உடனே வந்து கிளம்புவாங்க. அப்போ போலீஸ் உடனே கேட்பாங்க கான்ஸ்டபிள்கிட்ட, என்னையா அந்த பொண்ணு வந்து சாப்பிட்டாளா அப்படின்னு. அதுக்கு உடனே கான்ஸ்டபிள் வந்து சொல்லுவாங்க, சார் அந்த பொண்ணு வந்து பேய் தேடி திங்கிற சார், எப்படியே சார் ஒரு வழியாக அந்த ஹோட்டல்லேருந்து இந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீதாவை கூட்டிக்கிட்டு அங்கே வந்து கிளம்பிடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்தியுமே அந்த பையனை கூட்டிகிட்டு கிளம்புவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பையனோட அம்மா அப்பாலாம் போய் வீட்டில் இறங்கிடுவாங்க. எங்கே ராமு கீழே இறங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்து சொல்லுவாங்க, சார் பின்னாடி தான் சார் இருக்கான் உங்கள் பையனை போய் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே அந்த பையனோட அம்மா வந்து சொல்லுவாங்க, அவன் எங்கே இருக்கான், அவன் வந்து முன்னாடி தானே ஏறினான், என்னடி இப்படி அசால்ட்டாக பதில் சொல்லிட்டு இருக்கான், அவன் முன்னாடி இல்லைன்னு தான் நான் அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், பையன் எங்கடி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக நீ இருக்கிற அப்படின்னு அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே திட்டிக்கிட்டு இருப்பாங்க அந்த பையனோட அம்மாவை. அப்போ உடனே அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, அவன் வந்து அங்கே இருக்கானா இல்லையான்னு கவனிக்காமல் வந்தது உங்களோட தப்பு, சரிடி அவன் மொதல் அங்கே சாப்பிடும்போது இருந்தானா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க அவங்களோட அப்பா. அதுக்கு உடனே அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, அவன் சாப்பிடும்போது அங்கே தாங்க இருந்தான், அவன் எப்படி வந்து காரில் ஏறாமல் இருந்தான் தான் எனக்கு தெரியலை, ராத்திரி நேரம் வேறு, என் புள்ள வந்து எங்கே இருக்கான் என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியலை, அவனை வந்து நீ அங்கே விட்டுவிட்டு இங்கே வந்து அழுதுகிட்டு இருக்க, அப்பயே நீ சொல்லியிருந்தேன்னா அவன் இருக்கிறானா இல்லையான்னு நான் ஒரு எட்டு பார்த்துருப்பேன் அப்படின்னு அந்த பையனோட அப்பா வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் எந்த கோயிலில் உட்காந்து சாப்பிட்டோமோ அதே கோயிலில் போய்த்து நம்ம புள்ளி வந்து தேடலாம் அப்படின்ட்டு எல்லாருமே கிளம்புவாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கார்த்தி வந்து கார் எடுத்துக்கிட்டு நேராக அவங்க முன்னாடி வருவாங்க. அப்போ உடனே அந்த பையன் பார்த்தீங்கன்னா காரை விட்டு இறங்கி அம்மான்ட்டு அவங்க முன்னாடி விடுவாங்க. அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி அந்த பையனுக்கு முத்தம்லாம் கொடுப்பாங்க. நாங்கள் எல்லாரும் சாப்பிடும்போது நீ எங்கடா போனேன் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே அந்த பையன் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து கார்த்தி கூட தான் இருந்தேன், ஆனால் நான் எங்கேயும் போகலை, நீங்கள் தான் எல்லாரும் என்னை விட்டுட்டு நீங்கள் வந்து கார் எடுத்துக்கிட்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் கார்த்தி தான் இங்கே அழைச்சிட்டு வந்தார், கார்த்தியே ரொம்ப நல்லவர், எனக்கு தோசைலாம் வாங்கி கொடுத்து இங்கே வந்து அழைச்சிக்கிட்டு வந்தார். அப்போ உடனே அந்த பையனோட அப்பா பார்த்தீங்கன்னா கார்த்தியில் வந்து ரொம்ப நன்றி சொல்லுவாங்க, சார் உண்மையிலே ரொம்ப நன்றி சார், எங்கள் பையன் வந்து சாப்பிட வச்சு இப்படி வந்து நீங்கள் பத்திரமா வீட்டில் கொண்டாந்து அழைச்சி கொண்டாந்து விட்டுருக்கீங்க சார், இதுக்கு வந்து நாங்கள் எப்படி நன்றி சொல்லுதுன்னு எங்களுக்கு வந்து தெரியலை சார். அப்போ உடனே கார்த்தி வந்து கேட்பாங்க, ஒரு பொருளை தொலைச்சா அதோட அருமை வந்து உங்களுக்கு இப்போ தெரியுதா அப்படின்னு. அதுக்கு உடனே அந்த பையனோட அப்பா வந்து சொல்லுவாங்க, ஆமாம் சார், நீங்கள் மட்டும் எங்கள் பிள்ளைய வந்து சரியான நேரத்தில் கொண்டாந்து விடலைன்னா நாங்கள் வந்து உண்மையிலே பதறி போய்த்தோம் சார், இப்படியே சார் எங்களுக்கு வந்து எங்கள் புள்ள கிடச்சிட்டான் சார். அப்போ உடனே அந்த பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க, அப்பா கார்த்தியை ஒரு பொருளை வந்து தொலைச்சிட்டு ரொம்பவே கோயில் வந்து ஃபீல் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருந்தாங்கப்பா, அப்படி என்ன பொருளை சார் தொலைச்சிங்க, இதாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள் சார் அப்படின்னு அந்த பையனோட அப்பா வந்து கார்த்திகிட்ட வந்து கேட்பாங்க. அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்லுவாங்க, நான் பொருளை தொலைச்சது உண்மைதான், ஆனால் அந்த பொருள் வந்து கிடைக்கல, கண்டிப்பாக நீங்கள் கொல்லப்படாதீங்க சார், நாங்கள் வழங்குற அங்காள பரமேஸ்வரி வந்து எப்படி தான் அந்த பொருளை கொண்டாந்து உங்ககிட்ட சேர்த்துறேன் சார், நீங்கள் என்ன பாருங்கள் அந்த பொருள் வந்து கண்டிப்பாக உங்களை தேடி வரும் சார், சரி சார் பார்த்து பத்திரமா போங்க சார் அப்படின்னு சொல்கிறதோட பார்த்தீங்கன்னா கார்த்தியுமே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க கார் எடுத்துக்கிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா மாதிரியே இருக்கிற கீதாவை தான் காட்டுவாங்க. கீதா பார்த்தீங்கன்னா போலீஸ் வண்டியில் உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டே வருவாங்க. அப்போ உடனே கான்ஸ்டபிள் வந்து கீதா கிட்ட கேட்பாங்க, என்னம்மா உனக்கு வந்து சாக போகிறோங்கிற கொஞ்சம் கூட பயமே இல்லையா, இப்படி வந்து ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு உட்காந்துருக்க, எனக்கு சாக பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை, அப்படி சாக பற்றி நினச்சி பார்த்தா நம்ம வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமா, எப்படியா இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன என்கவுண்டர் தான் பண்ண போகிறீங்க, அதை நினச்சி நான் எதுக்கு இப்போயே வேதனைப்படணும், அதனால தான் நான் வந்து எப்பொழுதும் போல் ஜாலியாக இருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா கீதாவுக்கு வந்து வாமிட் வர மாதிரி இருக்கும். அப்போ உடனே கான்ஸ்டபிள் வந்து சொல்லுவாங்க, அதுக்கு தான் சொன்னேன் ஹோட்டலில் சாப்பிடாதுன்னு, விட்டா ஹோட்டலில் வந்து புல் கட்டிட்டு போகிறக்கு நீ, அதனால தான் உனக்கு வந்து வாந்தி வருது. அப்போ உடனே இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா அந்த காரை வந்து நிப்பாட்டியா, அவள் வந்து உள்ளே வாந்தி எடுத்து காரை வந்து அசிங்கம் பண்ணிடுவா ஏதாச்சும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரை வந்து அந்த இடத்துலேயே நிப்பாட்டுவாங்க. கீதாவும் பார்த்தீங்கன்னா காரை விட்டு வெளியில் போவாங்க வாந்தி எடுக்கிறதுக்கு. அப்போ உடனே வாந்தி எடுத்துக்கிட்டே, சார் அந்த லாக்கப் வந்து கிளட்டி விடுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டபிளும் பார்த்தீங்கன்னா அந்த லாக்கப் வந்து கிளட்டி விடுவாங்க. அப்போ கீதா பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிளை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் எல்லாருமே சேர்ந்து கீதா வந்து துரத்திக்கிட்டு போவாங்க. அப்போ கீதான் பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட வந்து எங்கே மாட்டிக்க போகிறோமா அப்படின்னு நினச்சி ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாமரம் இருக்கும், அந்த மாமரத்தில் பற்றி கீதா பார்த்தீங்கன்னா தலையில் வந்து மோதிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீதா வந்து தலையை பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வந்து நெல் அப்படின்னு சொல்லி பின்னாடியே கத்திக்கிட்டு ஓடியாந்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தான் காமிப்பாங்க. கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறதுக்காக காரை டிரைவ் பண்ணிக்கிட்டு அந்த வழியாக வந்துக்கிட்டு இருப்பாங்க.
அப்போ கீதா பார்த்தீங்கன்னா அந்த போலீஸுக்கு தெரியாமல் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிடுவாங்க. அப்போ உடனே இந்த இன்ஸ்பெக்டர் வந்து தேடுவாங்க. இவ வந்து எங்கே போய் தொலைஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீதா பக்கத்துலேருந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க. கீதாவும் பார்த்தீங்கன்னா அதை ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் வந்து அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ உடனே கீதா வந்து நினைப்பாங்க, இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம மாட்டிக்கணும், நம்ம எப்படியாவது ஓடி போய் தப்பிச்சிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா கீதா வந்து ரொம்பவே வேகமாக ஓடிக்கிட்டு இருப்பாங்க அந்த போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்தியை தான் காட்டுவாங்க. கார்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக வந்துகிட்டு இருப்பாங்க. எப்படியாவது நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் இருக்காம பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீதாவை தான் காமிப்பாங்க. கீதா பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சு எப்படியாவது ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வந்து கீதா வந்து பார்த்துருவாங்க. கீதா பார்த்துட்டு ஷூட் பண்ணுவாங்க. அந்த துப்பாக்கி கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு செவத்தில் பேத்து போடும். அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடியே கான்ஸ்டபிள் வந்து ஓடியாருவாங்க. அவங்க ஓடியாந்து எஸ்ஐட்டு வந்து கேட்பாங்க, என்ன சார் எங்கேயாச்சும் அந்த பொண்ணு போனாங்களா பார்த்தீங்களா அப்படின்னு. ஐயோ அதை நான் வந்து உங்ககிட்ட கேட்கணும், அந்த பொண்ணு வந்து எங்கேயா போனா தேடி அந்த பொண்ணு அப்படின்னு. சார் நானும் உங்கள் கூட தானே சார் ஓடி வரேன், எனக்கு எப்படி சார் தெரியும், நீங்கள் தானே சார் அந்த பொண்ணை வந்து ஷூட் பண்ணுனீங்க. சரி அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தால் அந்த பொண்ணை வந்து கண்டுபிடிக்க முடியாதியா, நீ அந்த சைடு போய்யா நான் அந்த சைடு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே அந்த பொண்ணை வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கீதாவுக்கு பார்த்தீங்கன்னா மரத்தில் மோதினதுனால ரொம்ப பலமாக வந்து மண்டையில் அடிபட்டிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மயக்கம் வந்துடும். அப்போ தலையை பிடிச்சிக்கிட்டு கார்த்திக் கார் முன்னாடி வந்து விழுவாங்க. அப்போ கார்த்திகை பார்த்தீங்கன்னா காரை விட்டு இறங்கி போய்த்து கீதா வந்து பார்ப்பாங்க. கீதா பார்த்த உடனே கார்த்திக் பார்த்தீங்கன்னா செமையாக அதிர்ச்சி அடைவாங்க. என்னடா பார்க்குறதுக்கு வந்து நம்ம தீபா மாதிரியே இருக்குது அப்படின்னு நினச்சி. அப்போ கார்த்திக் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கீதா வந்து தீபான்னு நினச்சிக்கிடுவாங்க. தீபா தான் உண்மையிலே வந்துட்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த காரில் வந்து தூக்கி போட்டுக்கிட்டு காரை வந்து அங்கேருந்து எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீதாவை கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கீதாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ உடனே கார்த்தி பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட வந்து கேட்பாங்க, மேடம் எப்படியாவது என்னோட தீபா வந்து காப்பாற்றியே மேடம், என்னோட தீபா வந்து கண்முழிச்சிருவாங்கல்ல மேடம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே அந்த டாக்டரும் இப்போ தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் எய்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படியாவது உங்கள் தீபா வந்து கண்முழிச்சிருவாங்க சார், எதுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆனால் பேஷண்ட் முடிஞ்சலாம் எதுக்கு சார் அடிபட்டிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே கார்த்திக் வந்து சொல்லுவாங்க, அது என்னன்னு தெரியல மேடம், இவங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, நீங்கள் பேஷண்ட்டுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே கார்த்திக் வந்து சொல்லுவாங்க, இவங்க வந்து என்னோட ஒய்ஃப் தீபா மேடம், சரி நம்ம வழக்கமாக கொடுக்குற ஃபார்ம் வந்து இவங்கள்ட்ட கொடுத்து ஃபில் பண்ண சொல்லி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அதை எழுதி வாங்கிக்க அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா கார்த்திக்குமே சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து அங்கேருந்து போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கீதாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்க. எப்படியும் நம்ம தீபா வந்து பழையபடி உயிரோட கிடச்சிட்டா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் தான். ஆனால் தீபாவை மட்டும் அம்மா வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அம்மா வந்து கண் முழிச்சிருவாங்க. எப்படியோ தீபா வந்து ஹாஸ்பிட்டலேருந்து கூட்டிகிட்டு போய் கேட்கும் போது அம்மா கிட்ட தான் கொண்டு போய் நிறுத்தணும். அம்மா மட்டும் தீபாவை பார்த்துட்டாங்கன்னா எப்படியும் பழையபடி நம்ம கிட்ட வந்து நல்லா பேசுவாங்க, எழுந்து வந்துடுவாங்க அம்மா. கடவுளே எப்படியோ தீபாவை கொண்டாந்து என்கிட்ட சேர்த்துருன்னு சொன்னேன், ஆனால் அவளை சீக்கிரம் நீ கொண்டாந்து சேர்த்துருன்னு நான் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நினச்சி கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்க தீபா கிடச்ச சந்தோஷத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து வருவாங்க. சார் நான் உங்களுக்கு வந்து பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம், அவங்க வந்து இன்ஜெக்ஷன் போட்டதுனால நல்லா தூங்குவாங்க, நீங்கள் எதுக்கு அவங்கள வந்து பத்திரமா பார்த்துக்கிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி பார்த்தீங்கன்னா கீதா பேத்து பார்ப்பாங்க. கீதா வந்து தீபான்னு நினச்சிக்கிடுவாங்க. அப்போ கார்த்திக் பார்த்தீங்கன்னா கீதாவை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. எப்படியோ என்னோட தீபா வந்து கிடச்சிட்டா, இதை விட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே இல்லை. எப்படியாவது தீபா வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு போய்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய்ட்டு நம்ம அம்மா வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து கார்த்திக் வந்து கால் பண்ணுவாங்க. அப்போ உடனே கார்த்திக் வந்து ஃபோனை அட்டன் பண்ணி, அண்ணே நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், தீபா வந்து நம்மக்கிட்ட கிடச்சிட்டா, தீபா வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற, அவளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. எப்படியோ தீபா வந்து கிடச்சிட்டால அதுவே பெரிய சந்தோஷம் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. சரி நீ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படியாவது நான் தீபா வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி எப்படியாவது நான் ஹாஸ்பிட்டலில் கழிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து வச்சிருவாங்க. அப்போ உடனே அருணாச்சலம் ஆனந்த் அருண் எல்லாருமே கேட்பாங்க மீனாட்சி கிட்ட, என்னதான் நடந்துச்சு, கார்த்தி என்ன சொன்னான் அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து சொல்லுவாங்க, கார்த்தி வந்து இப்போ தீபா கூட தான் இருக்கான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கார்த்தி பார்த்தீங்கன்னா தீபா வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கு வந்து வாரி தூக்கி போட்டுரும். என்னது தீபா வந்து உயிரோட தான் இருக்காளா, நம்ம தானே இந்த தீபா வந்து போட்டு தள்ளினது, அதுக்கப்புறம் எப்படி தீபா வந்து உயிரோட வந்தான், தீபா மட்டும் உயிரோட வந்தான்னா கண்டிப்பாக நம்ம நல்லா மாட்டிக்கிடுவோமே, நம்ம தான் அவளை கொலை பண்ணதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிருமே, கடவுளே இப்படி என்ன நல்லா வந்து மாட்டி விட்டுட்டே, எப்படியே தீபா மட்டும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாது கடவுளே அப்படின்னு ஐஸ்வர்யா ஒரு பக்கம் வேண்டிக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப பயத்தில். அப்போ உடனே அருணாச்சலம் என்ன பண்ணுவாங்கன்னா சந்தோஷம் தாங்காமல் உடனே போய்ட்டு அபிராமி காதில் போய்ட்டு சொல்லுவாங்க, நாச்சியா நீ கொல்லப்படாத நாச்சியா, உன்னோட மருமக தீபா வந்து பழையபடி வந்துட்டா நாச்சியா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படியும் உன்னோட தீபா வந்து பார்க்க வந்துடுவோன்னு அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அபிராமியோட கை கால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அசைய ஆரம்பிக்கும். அப்போ உடனே மீனாட்சி வந்து சொல்லுவாங்க, பார்த்திங்களா மாமா, தீபா வேறு சொன்னதுக்கே நம்ம அத்தையோட கை காலெல்லாம் அசைய ஆரம்பிச்சிட்டு, கண்டிப்பாக தீபா மட்டும் வந்தானா நம்ம அத்தை வந்து எப்படியுமே பழையபடி எழுந்து உட்காந்து தீபா கிட்ட வந்து நல்லா பேசுவாங்க மாமா, ஆனால் தீபா மட்டும் வந்தால் போதும் மாமா. அதான் கார்த்திக் வந்து தீபா வந்து கையோடையே அழைச்சிட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டானு மீனாட்சி. அதுக்கப்புறம் எதுக்கு மீனாட்சி நம்ம பயப்படணும், கண்டிப்பாக நம்ம தீபா வந்து நம்ம நாச்சியார்கிட்ட பேசினாலே போதும் மீனாட்சி, அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கீதாவை தான் காட்டுவாங்க. கீதா பார்த்தீங்கன்னா மயக்கத்துலேருந்து மெல்லமாக கண் முழிப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து கீதா முன்னாடி உட்காந்துருப்பாங்க. அப்போ கீதா உடனே எழுந்திரிச்ச உடனே யார் நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ரொம்ப அச்சடிவாங்க. என்ன தீபா திடீர்னு பேசுகிறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே கீதா வந்து சொல்லுவாங்க, நான் ஒன்றும் தீபா இல்லை, என்னோட நேம் வந்து கீதா அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. அப்போ கார்த்தி பார்த்தீங்கன்னா கீதா கிட்ட வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீதா வந்து ஒரு வழியாக வந்து ஒத்துக்கிடுவாங்க. எப்படியோ நீங்கள் சொன்னதுனால கண்டிப்பாக நான் உங்கள் அம்மா பார்க்கறதுக்கு ஒத்து வரேன்.
பார்க்குறதுக்கு என்ன மாதிரியே உங்கள் ஒய்ஃப் வந்து இருக்கான்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதனால தான் அவங்க அம்மா பார்க்குறதுக்காக ஒத்துக்கிறேன், இல்லைனா நான் கண்டிப்பாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதாவும் பார்த்தீங்கன்னா கார்த்தி காரில் ஏறி நேராக வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இறங்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீதா வளைச்சிக்கிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் உள்ளார வருவாங்க. அப்போ ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா தீபா வந்து பார்த்துட்டு ரொம்பவே செமையாக ஷாக் ஆயிடுவாங்க. என்னடா தீபா வந்து இவ்வளோ உயிரோட வந்துட்டாலே, எப்படி உயிரோட வந்தா, அப்போ தீபா கூடயே போனாலே ரம்யா அவள் என்னாச்சு அப்படின்னு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கீதா பார்த்தீங்கன்னா அபிராமி கிட்ட போய்த்து அத்தை நான் அவங்க தீபா வந்திருக்கத்த அப்படின்னு சொல்லுவாங்க. அபிராமியும் பார்த்தீங்கன்னா உடனே கண்ணை திறந்து கீதா வந்து பார்ப்பாங்க. கீதாவை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. உண்மையிலே வந்திருக்காது நம்ம தீபா தான் அப்படின்னு நினச்சி.